வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கேரளாவில் இருந்து திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் லாரியாக இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை மூட்டைகளில் கொண்டு வந்து கேரளாவினர் கொட்டுவது வாடிக்கையாகிவிட்டது. நாகர்கோவில் வழியாக வரும் கழிவு மூட்டைகளை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், பனகுடி நீர் பகுதிகளிலும், தென்காசி வழியாக வரும் கழிவு மூட்டைகளை கடையம், ஆலங்குளம் பகுதிகளிலும் கொட்டி மலை போல் குவித்து வருகின்றனர். திருநெல்வேலி சீதப்பற்பநல்லூர் அருகே நடுக்கல்லூர் குளம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மூட்டைகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. பேட்டை சுத்தமல்லி ஸ்டேஷனில் பண்ணியிருக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்து யூனியன் தலையாட்டு பண்ணியிருக்கோம், விஓ தலையாட்டு பண்ணியிருக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் சிஎம்சிலுக்கு அனுப்பியிருக்கோம். சிஎம்சிலேருந்து 4 மணிக்கு சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம், வந்து விசாரி பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு எஸ்ஏ பண்ணாங்க, வந்து என்கொயரி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். என்கொயரி பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறவும் தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரியான முறையில் ஒன்றும் போய் சேரலை. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ போட்டதோ நம்ம நடவடிக்கை எடுத்துங்கிறத இவங்களுக்கு வந்து இன்னும் அது தெரியாம தட்டிட்டு இருக்காங்க. கேரளா தான் சார் எனக்கு நிறைய. அதுல நம்ம பார்த்ததுல அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் பேர்லாம் இருக்குது. திருவனந்தபுரம் ரீஜனல் கேன்சர் சென்டர் மெயினா இருக்கு, நிறைய இருக்கு. விருதுநகர் என்ஜிஓ காலனியில் கார்த்திக் என்பவரின் இ-பைக் ஷோரூம் உள்ளது. நேற்று இரவு ஷோரூமை பூட்டிவிட்டு கார்த்திக் சென்றார். நள்ளிரவு ஷோரூமில் தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த எலக்ட்ரிக் கடையிலும் தீ பரவியது. தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். தீ விபத்தில் 28 இ-பைக்குகள் மற்றும் எலக்ட்ரிக் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலானது. ரூரல் போலீசார் விசாரிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக புல்லட் என அழைக்கப்படும் ஆண் யானை ஒன்று முகாமிட்டுள்ளது. இந்த யானை பகல் நேரங்களில் குடியிருப்புகளை ஒட்டிய புதர் பகுதிகளில் முகாமிடுகிறது. இரவு 7 மணிக்கு மேல் சாலைகளில் ஹாயாக நடந்து செல்லும் இந்த யானை கிராமங்களில் புகுந்து வீடுகளை இடித்தும் கதவுகளை உடைத்தும் உள்ளே செல்கிறது. வீட்டிற்குள் வைத்திருக்கும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்து உட்கொள்ளும் இந்த யானை மனிதர்களை தாக்கும் எண்ணத்துடனும் துரத்தும் செயலிலும் ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஓராண்டாக 22க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், ரேஷன் கடைகள் மற்றும் சத்துணவு கூடங்களை இடித்து சேதப்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக குடியிருப்புகளை இந்த யானை இடித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வீடுகளுக்குள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை மற்றும் தோட்ட பகுதிகளில் மட்டுமே மனிதர்களை யானைகள் தாக்கி வந்த நிலையில் தற்போது குடியிருப்புகளை இடித்து யானை உள்ளே வருவது மக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 13 வீடுகளை புல்லட் யானை இடித்துள்ளது. நேற்று இரவு படைச்சேரி என்ற இடத்தில் ஜானகி என்பவரது வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்ற யானை கட்டிலுக்கு அடியில் வைத்திருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்து ருசித்துள்ளது. சுமார் 1 மணி நேரம் வீட்டிற்குள் யானை நின்றிருந்த நிலையில் அருகில் இருந்த அறையில் 84 வயதான ஜானகி மற்றும் அவரது 18 வயது பேத்தி ரேஷ்மா ஆகியோர் உயிர் பீதியுடன் கட்டிலுக்கு அடியில் பதுங்கியுள்ளனர். நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருந்த அம்மா வேலைக்கு போயிருக்காங்களா. அப்போது அம்மா வந்து கேரளா வேலைக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால போயிருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். அப்புறம் அம்மா பாட்டி இங்கே தான் படுத்திருப்பாங்க. எப்பவும் நானும் பாட்டி அங்கே படுத்தோம். யானைன்னு பாட்டி வந்து பார்த்தாங்கட்டி யானை தெரிஞ்சப்போ நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து அரிசி இதெல்லாம் எடுத்திருக்கு, உள்ளுக்கு வந்திருக்கு. அதில் அரிசி பொடியெல்லாம் எடுத்திருக்கு. அரிசியில் காசு இருந்துச்சு, அது என்ன தெரியல. அரிசியெல்லாம் எடுத்திருக்கு, ஜன்னல் உடைச்சிருக்கு. நாங்க வந்து நான் கதை ஃபர்ஸ்ட் தும்பிக்கை வச்சு தான் தட்டுனுச்சு, அப்புறம் தான் கால் வச்சு உடச்சிச்சு. அதை நாங்க வந்து பயந்துட்டு இருந்தோம். பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாத பாட்டி, அப்பதான் பயந்துட்டோம். அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து அந்த யானையை அங்கிருந்து துரத்தினர். அங்கிருந்து சென்ற யானை அருகில் இருந்த விவசாய தோட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட பாக்கு மரங்கள் மற்றும் ராமசாமி, மணவாளன் ஆகியோரின் குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தி சென்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று காலை கூடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா மற்றும் வனச்சரகர் ஐயனார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அடர் வனத்திற்குள் விட வேண்டும், யானை செல்லும் பாதைகளில் கண்காணிப்பு பணி மேற்கொள்ள வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர். கடந்த ஒரு 10 நாளுக்கு மேலேயா புல்லட் யானை அந்த கூடலூர் பந்தலூர் பகுதியில் வந்து சுற்றி உணவு இல்லாமல் வீடுகளை உடைச்சி அந்த வீட்டில் உள்ள அரிசி, பருப்பு, மைதா இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இதனால வந்துட்டு நாங்கள் மனநிலையாகவும் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் இருக்கிறோம். இந்த யானையை பிடிச்சி போங்கன்னா அதுக்கு அரசு அதிகாரிகள் முன் வர்றதில்லை. இப்போ என்னன்னு கேட்டால் அந்த யானை வந்துட்டு நிலவூர் பகுதியில் ஓட்டி வரேன்றாங்க. அந்த நிலவூர் பகுதியில் ஓட்டிட்டாலும் மறுபடியும் இங்கே தான் வரப்போகுது. மறுபடியும் இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கத்தான் போகுது. அதனால் இப்போ கடந்த இரவு கூட கிரிஜாங்கிற வீட்டில் வந்துட்டு கதவை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு காலை வச்சு அரிசியும் மைதாவும் எடுத்து வெளியே போட்டுருச்சு. வெளியே போட்டு எல்லாம் உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரு அம்மாவும் பேரப்பிள்ளையும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நைட்டு சரியான பயத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அதிகாரிகள் வந்து பார்த்து போயிருக்காங்க.
இப்போ எங்களுக்கு என்னென்ன நிரந்தர தீர்வுன்றது, இந்த யானை இங்கேருந்து பிடிச்சி கொண்டு போயிடணும். மொத்தமாக இந்த சைடில் பார்க்க போனோம்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 13 வீடுகளை வந்து இதே மாதிரி டோரை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்குது. போயிட்டு இதே பாதிப்பு தான். நாங்கள் எல்லாம் ஏழைகள் தான், தினமும் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க தான். அதனால் இந்த யானை வந்து இங்கேருந்து எப்படியாச்சும் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். யானையை அடர்ந்த வனத்திற்குள் விட ஏற்பாடு செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். மேலும் இன்று முதல் புல்லட் யானையை கண்காணிக்க தனி வனக்குழுவினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் பயிரிடப்பட்டது. விவசாயிகள் சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பெஞ்சல் புயலை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் மழை நீரில் மூழ்கியது. பயிர் பாதுகாப்பு பற்றி வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதன்படி வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தினர். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம், கோட்டூர் ஆகிய பகுதிகளில் 13,117 ஏக்கர் சம்பா பயிர் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.